அனைவருக்கும் வல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். ஊரோடு குண்டுனியாய் தெரிய வேண்டாம். குண்டுனியாய் தெரிய வேண்டாம்னா போய் போய் புறம் சொல்லிகிட்டே போகிறது. இந்த ஊரில் இருக்கும்போது இங்கே உள்ளவங்கள புறம் சொல்கிறது, ஒரு கல்யாண காட்சிக்கு போனால் அங்கே உள்ளவங்கள புறம் சொல்கிறது, வேறு ஒரு உற்றார் உறவினர் வீட்டுக்கு போனால் அங்கே போய் புறம் சொல்கிறது, ஊராக போகிறது புறம் சொல்கிறது, இதே வேலை. புறம் சொல்லிகிட்டே தெரிகிறது. இது சில பேர் இருக்காங்க. அது என்னன்னு கேட்டு தன் புகழை தானே கெடுத்துக்கிறது. அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு மரியாதை இருக்காது. சரி, அவன் கூட எதாக இருந்தாலும் புறம் பேசிக்கிட்டே தான் இருப்பான். எதை சொன்னாலும் புறம் பேசுவான், எதை செஞ்சாலும் புறம் பேசுவான். அவனை திருப்திப்படுத்த முடியாது, அவனும் திருப்தி அடைய மாட்டான். புறம் சொல்லியிருப்பானே அப்படின்னே கேட்பாங்க. கொடுத்ததும் எப்படி கரெக்டாக சொல்கிறீங்க, அதே தான் சொன்னார் அப்படிமா. எங்கே போனாலும் புறம் பேசுறது. இவன் என்ன அப்படி செஞ்சான், இவன் என்ன அப்படி செஞ்சான், இதெல்லாம் பெருசா, இது மாதிரி யாராலையும் செய்ய முடியாதா, அது மாதிரி செய்ய முடியாதா, இது மாதிரி செய்ய முடியாதா அப்படின்னு எகத்தாளமாக பேசிக்கிட்டே போகிறது. இவனால் ஒன்றும் ஒரு குண்டு குழி கூட நகர்த்த முடியாது. ஆனால் அவன் மலை அளவுக்கு சாதனை செஞ்சுருப்பான். இவன் எல்லாத்தையும் அலட்சியமாக பேச என்னத்தை கிழிச்சாரு, என்னத்தை கிழிச்சிட்டாரு, அங்கே இருந்தார் அவர் மாதிரியா இவர் மாதிரியா, ஏதாவது ஒரு புறம் இப்படியா செஞ்சான், இப்படி சொன்னாயா, அப்படி சொன்னான். அவன் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ வாழ்ந்துட்டுருக்காங்க, ஏதோ தன் கருத்தை சொல்கிறாங்க. அதை ஒத்துக்கிட்டு இல்லைன்னா விட்டுட்டு போயிடணும். இப்படி சொன்னான் அப்படி சொன்னான் போட்டு கொடுத்துக்கிட்டு இதே நிறைய பேர் சமுதாயத்தில் இப்படி இருக்கான். பாருங்க, நம்ம தமிழ் சமுதாயத்தில் ஔவையார் இதை ஒரு அறிவுரையாக கூறுறாரு அப்படின்னாக்கா எவ்வளோ பெரிய விஷயங்கள் பாருங்கள். எவ்வளோ காலத்துலேருந்து இந்த வேலையாகவே தமிழகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் சில பேர் இந்த வேலையாகவே இருந்துகிட்ருக்கான். ஆனால் ஊராக சென்று புறம் சொல்லி தெரியாது என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்வோம். வணக்கம்.